சுசீந்திரம் கோயில் உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கோயில்ல யாரையுமே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. முக்கியமா நான் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்கு அங்க பேசியிருந்தேன். அங்க ட்ரெடிஷ்னல் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு உள்ள போக கொஞ்சம் ஒரு 2 போட்டோஸாவது எடுக்க அலோவ் பண்ணுங்க அது மாதிரி சொன்னதுக்கு அந்த கேஷியர் அலோவ் பண்ணவே விடல. எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியும் அலோவ் பண்ண விடல. அந்த கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பேசி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அந்த கேஷியர் அக்கௌண்ட்ஸ்ல இருந்தவங்க யாருமே விடல. அந்த ஃப்ரண்ட்ல ரைட் சைட்ல உட்காந்துருப்பாங்க, அவங்க யாருமே அலோவ் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப ஒரு பொண்ணு சுசீந்திரம் கோயிலை சுத்தி காட்டி உள்ள எல்லா இடமும் சுத்தி காட்டி வீடியோ போட்டிருக்கா. நாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபி காரங்க எல்லாருமே சண்டைக்கு வருவாங்க, நீங்க எடுத்துக்க விட்டீங்கன்னா இதனால இந்த கோயில் களங்கடைஞ்சிட்டு அது மாதிரி இது மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, அது மாதிரி நிறைய சொன்னாங்க. இப்போ பிஜேபி காரனும் எங்க போனானுங்களாம். இப்போ ஒரு அழகா சுத்தி சுத்தி கோயில எல்லாமே சுத்தி அலோவ் பண்ற அளவுக்கு நீங்க விட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்தா மட்டும் அந்த கோயில்ல என்ன கலங்கம் வந்துடும் உங்களுக்கு? எடுக்க விடலன்னா எல்லாருமே எடுக்க விடக்கூடாது. எப்படி நீங்க பாதி வேற விட்டுட்டு பாதி வேற விடாம இருக்கலாம்? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி அலோ பண்ணா எல்லாரையும் அலோ பண்ணலாம். இது என்ன ஹை ப்ரியாரிட்டி லோ ப்ரியாரிட்டி அது மாதிரி எல்லாமே கொடுத்து பண்றதுக்கு நீங்களே சொல்லுங்க, இது நியாயமா இல்லையா?